ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கலாம், அது நடக்காமல் இருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து நடக்க வைக்கிறதுக்காக ஒரு எனர்ஜி வந்து நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட வந்து தேவைப்படும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மூலியமாக வந்து நம்ம சொல்கிறது மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அதுக்காக தேவைப்பட்ட ஸ்விட்ச் வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஒன்று நம்ம கைகளில் எழுதி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பேப்பரில் ஸ்விட்ச் வேர்ட்ஸை எழுதி வச்சுட்டு நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்குற இடமெல்லாம் அதை இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது நம்ம சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கடன் தீரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், அது வந்து தீரணும் அப்படின்ற மாதிரி விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காசு வரதுக்கான சூழ்நிலைகளை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்ம கடன் கொடுக்க முடியும். இப்போ உங்ககிட்ட மணி வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதுவுமே இல்லை, ஏதாவது ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இதை சேன் பண்ணுறப்பையோ இல்லை அதை அடிக்கடி நம்ம பார்க்குறப்பவோ அது வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு ஆழமாக பதிஞ்சு அது இந்த யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி அது எனர்ஜி மூலியமாக நமக்கு வந்து அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பண்ணுறதுனால இப்போ நம்ம சேன் பண்ணிகிட்டே இருக்கோம், அதனால எனக்கு பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்ககிட்ட பணம் வரணும்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும். இப்போ உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னா ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிதுன்னா நம்ம வேலைக்கு போகிறப்ப நம்மக்கிட்ட பணம் வரும். ஸோ அந்த பணத்தை வச்சு நம்ம கடன் அடைக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ நான் எதுக்கெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறையா நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு வந்து இப்போ கடன் தொல்லை இருக்குது, கடன் தொல்லை வந்து தீரவே மாட்டேங்குது, அதுலேருந்து வந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எவ்வளோ தான் வந்து கடன் வாங்காமல் இருக்கணும்னு நினச்சாலும் இல்லை அந்த கடன் வந்து என்னை விட்டு போக மாட்டேங்குது, நம்ம அடிக்கடி வாங்குகிற சூழ்நிலைகளில் இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கணும், அந்த கடன் தொல்லையிலேருந்து நம்ம சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்றதுக்கான ஸ்விட்ச் வேர்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஸ்விட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, மூவ் ஆன், கிளியர், டுகெதர், ஷட். மூவ் ஆன், கிளியர், டுகெதர், ஷட். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 108 டைம்ஸ் சேன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கண்கள் முன்னாடி அடிக்கடி தென்பண்ற இடம், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்தையே தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம். உங்கள் கண்கள் அடிக்கடி பார்க்குற இடமெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து ஒயிட் ஷீட்டில் ஒரு ப்ளூ கலர் பெயினில் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி உங்கள் முன்னாடி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி அதை பார்ப்போம். அதை நம்ம பார்க்குறதுனால அதே மாதிரி அதோட வேலைகள் வந்து அது என்ன அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் அது க்ரியேட் பண்ணுது. ஸோ அதோட வேலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்கு க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத் வந்து நிறையா பேருக்கு வந்து இப்போ ரொம்ப கவலையாக இருக்கும். நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்கும், எனக்கு முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்றப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் அதுக்குள்ளே வந்து திணிச்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஏன் முடி கொட்டுது, இப்படி முடி கொட்டக்கூடாது, நம்ம வந்து என்னடா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் முடி கொட்டிகிட்டே இருக்கே. அப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அங்கே பாஸ் பண்ணுறோம். எனக்கு முடி கொட்டுது அப்படின்ற நெகட்டிவ், அது வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை, அதை தான் நம்ம வந்து அதிகமாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறப்போ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அங்கே க்ரியேட் ஆகி நம்ம ஏதாவது ஒரு இப்போ நம்ம இதை சொல்லிடுறதுனால முடி வந்து வளருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சொல்கிறப்போ
நமக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல எண்ணெய் வாங்கலாம், அது உங்களுக்கு செட் ஆகலாம், இல்லை டாக்டர் கிட்ட போகலாம். இப்போ நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த கவலையிலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போவுமே வந்து நம்ம அதே இதுக்குள்ளே தான் சுற்றுறதுனால, நெகட்டிவ் இதுக்குள்ளே சுற்றுறதுனால நமக்கு நடக்காது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்தினதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா உங்களுக்கு க்ரியேட் ஆகலாம், நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெச், டிவைன், டேப், ரூட். ஸ்ட்ரெச், டிவைன், டேப், ரூட். இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் க்ரே ஹேர் வந்து போகணும். க்ரே ஹேர் வந்து நிறையா இருக்குது, அது வந்து நமக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன சுவிட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், ரீஸ்டோர், ரூட், லேர்ன். ரிவர்ஸ், ரீஸ்டோர், ரூட், லேர்ன். இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் க்ரியேட் ஆகி நமக்கு தேவையானது எல்லாமே நடக்கும். அடுத்த சுவிட்ச் வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் நம்ம நிறைய பேர் நினைப்போம், பட் அதை வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஒரு 4 நாள் பண்ணுவோம், 5ஆவது நாள் நம்மளே அதை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுவிட்ச் வேர்டு வந்து பயன்படுத்துகிறப்போ நீங்கள் வந்து 4 நாள் பண்ணுறத ரெகுலராக கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்லை புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இதை மாதிரி பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகி நம்ம வந்து பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே க்ரியேட் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறல, இந்த மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் இந்த பேப்பரை வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அந்த பேப்பரை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்துக்கிறப்போ அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குடிங்க. ஸோ குடிக்கிறப்போ நம்மளோட எனர்ஜி ஃப்ளோவும் வந்துமே நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவும். ஸோ அது மூலியமாகவுமே நமக்கு வந்து நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வாட்டரால் தான் வந்து பாதி உடம்பு வந்து வாட்டரால் தான் இயங்கிட்டுருக்கு. அதனால் நம்ம தண்ணிக்கே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, வெறும் நார்மலாக ஒரு வாட்டருக்கே ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம அடியில் வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறப்ப இன்னும் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அதிகமாக க்ரியேட் ஆகும். அதனால் இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நார்மலாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை சேன் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி நிறையா, இல்லை நம்மளோட கைகளில் எழுதி வச்சுக்கலாம், நம்மளோட ஹார்மில் இல்லை நம்மளோட உள்ளங்கையில், அந்த மாதிரி எங்கே வேணாலுமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிறப்போ நம்ம அடிக்கடி அதை பார்க்குறப்போ நம்மளோட தாட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ்க்கான சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டுகெதர், டிவைன், லைட், சேஞ்ச், நவ். டுகெதர், டிவைன், லைட், சேஞ்ச், நவ். இந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு வந்து பணவரவு ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் ஆகி ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு அதிகமாக பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் அதிகமாக வரும். இல்லை ஏதாவது ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து இன்கம் வரலாம். இந்த மாதிரி அதீத பண வரவு உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, உங்களுக்கு பணம் வந்து கையில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். ஸ்குரில், பிரிங், கோல்ட், கிளவுட்ஸ், வின்ஃபால். பண வரவு, அதாவது கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி ஒரு பணம் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் பணம். எவ்வளோ பணம் வந்தாலும் நம்ம கையில் நிற்காது, சம்டைம்ஸ் வந்து அந்த பணம் பத்தாமல் இருக்கலாம். ஸோ இன்னும் வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கலாம். அப்போ வந்து நம்மக்கிட்ட மணி ஃப்ளோ அதிகமாகிக்கிட்டே இருந்தால், அதாவது வந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை சொல்லுங்கள். ஸ்குரில், பிரிங், கோல்ட், கிளவுட்ஸ், வின், ஃபால். அடுத்தது வந்து டிப்ரெஷன்னால் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன், அதாவது வேலையில் வந்து ஏதாச்சும் டிப்ரெஷன் இருக்கலாம். இந்த மாதிரி டிப்ரெஷனால், ஸ்ட்ரெஸ்னால் தூக்கம் வரல, சும்மாவே ரொம்ப நேரம் முழிச்சே படுத்திருக்க மாதிரி இருக்குது, நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதோ யோசனைகள் வந்து நம்ம மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, உங்கள் பிரெயின் ஃபுல்லாக ஏதோ யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சுவிட்ச் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், அல்கைன், வித் லவ். ட்ரஸ்ட், அல்கைன், வித் லவ். இதை நீங்கள்
படுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் பெட்டில் படுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக இதை சேன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த யோசனையும் இல்லாமல் எதாக இருந்தாலும் அதை ஓரம் தூக்கி வச்சுட்டு இதை கண்டினியூஸாக நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்றைக்காவது தூக்கம் வராமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இது வந்து உங்களால் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியாமல் எமோஷ்னல் ஈட்டிங்கை குறைக்கிறதுக்கு. இப்போ வந்து சில பேர் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. டிப்ரெஷன் ஆனால் சாப்பிடுவோம், அதனால் நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டானால் நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கோவம் வந்தால் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம அதிகமாக சாப்பிடுவோம், அப்போ நமக்கே தெரியாமல் நம்ம வெயிட் கெயின் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்து அதில் வெளியே வர முடியாமல் எமோஷ்னலாக அந்த டைமிங்கில் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க போல் நமக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் சொல்கிறேன். ரிவர்ஸ், ரீஸ்டோர், ஃபர்கிவ், அலோ, ஸ்வீட், பி. ரிவர்ஸ், ரீஸ்டோர், ஃபர்கிவ், அலோ, ஸ்வீட், பி. அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச நபரை வந்து மேக்னெட் போல் இழுக்கிறதுக்கு. அதாவது நீங்கள் ஒரு நபரை வந்து விரும்பலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருப்போம், அவங்க வந்து அந்த எதிர்பார்ப்பை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், பேசணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். பட் அவங்க வந்து நம்மளை கண்டுக்காமல் வேறு யார்கிட்டயாவது பேசலாம். ஸோ அந்த மாதிரி நபர், அதாவது தப்பான விதத்தில் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே நல்ல விதத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சுவிட்ச் யூஸ் பண்ணலான்னா லிசன், ஆக்ட், ஓப்பன், ரீச், கான்டாக்ட், ரஷ், நவ். லிசன், ஆக்ட், ஓப்பன், ரீச், கான்டாக்ட், ரஷ், நவ். இந்த வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டே இருக்கப்போ அவங்களே வந்து உங்ககிட்ட மேக்னெட் போல் வந்து ஒட்டிப்பாங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து நீங்கள் ஆசைப்படுற மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போது இந்த சுவிட்ச் எதுக்கு, அடுத்தது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேன், ஹெட்டேக் வந்து சரியாகிறதுக்கு. தலைவலி, மைக்ரேன் இருக்கும்ல, அந்த தலைவலி வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு இந்த சுவிட்ச் சொல்லலாம். கிளியர், அட்ஜஸ்ட், லைட், பி, ஹோ. கிளியர், அட்ஜஸ்ட், லைட், பி, ஹோ. இந்த சொல்லப்போ மைக்ரேன் ஹெட்டேக் வந்து சரியாக போகும். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு டென்ஷன்னால் இல்லை ப்ரெஷர்னால் வர ஹெட்டேக்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் ஒர்க்கில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் நமக்கு ஹெட்டேக் வரும். திடீர்னு வந்து நம்ம நார்மலாகவே வந்து இருப்போம், திடீர்னு சடனாக ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நார்மல் ப்ரெஷர், ஏதோ ஒரு யோசிச்சுட்டே இருப்போம், திடீர்னு நமக்கு அது யோசிக்கிறதுனால ஒரு தலைவலி வரும். அந்த மாதிரி ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்னால் வர தலைவலி போகிறதுக்கு, ஹெட்டேக் போகிறதுக்கு இந்த சுவிட்சை யூஸ் பண்ணலாம். டுகெதர், டிவைன், சேஞ்ச். டுகெதர், டிவைன், சேஞ்ச். உங்களுக்கு அது மாதிரி தலை வலிக்கிறப்போ இந்த மாதிரி சுவிட்சை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அந்த டைமில் வந்து சேன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைவலி வந்து சீக்கிரமாக வந்து சரியாக போயிடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற சுவிட்ச் வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஆல்கஹால் வந்து குடிக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் குடிக்கிறவங்களே இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். கட், ஷட், CUT, கட், ஷட். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது இப்போ நீங்கள் குடிக்கிறவங்களே இதை பார்க்குறீங்க, நீங்களே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்களே சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லை உங்களோட ஒய்ஃப் இல்லை வேறு யாராவது வந்து பார்க்குறாங்க, அவங்க வந்து இதை அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் அவங்க அந்த பேப்பரில், ஒரு பேப்பரில், அது வாட்டர் பாட்டில் கடியில் ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒன்று சொல்கிறேன், அந்த நம்பரும் கூடவே இந்த வார்த்தையுமே கீழே எழுதி, மேலே நம்பர், இந்த வார்த்தைகளை கீழே எழுதி அவங்க குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் அடியில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. ரெகுலராக கண்டினியூஸாக வைங்க, ஒரு 21 days கிட்ட இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். அவங்க அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியை குடிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து குடிக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லை அப்படின்னா அவங்களோட கைகளில், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கைகளில் இல்லை அவங்களோட உடம்புல
இந்த நம்பரை வந்து எழுதி வைங்க. அதை எழுதுகிறப்போ அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து விலக ஆரம்பிக்கும், குடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து விலக ஆரம்பிக்கும். அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 71566 71566. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை அவங்க குடிக்கிற தண்ணியில், அந்த வாட்டர் பாட்டிலில், சும்மா வாட்டர் பாட்டில் வந்து தெரியாத ஒரு மாதிரி லைட் கலர் வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்தால் அதில் வந்து ஒரு மார்க்கரில் வந்து இந்த நம்பரையும் இந்த வார்த்தைகள்லையும் எழுதி வச்சாலும் போதும். இல்லை அது வந்து தெரிகிற மாதிரி இருக்குது, இல்லை என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் இந்த 2 வார்த்தையுமே, இந்த வார்த்தை நம்பரை எழுதியுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த தண்ணியே வந்து எப்போனாலும் குடிக்க கொடுங்க. அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். அந்த வார்த்தை வந்து கட் ஷர்ட், இந்த நம்பர் வந்து 71566. இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.